மேல்நிலை மாணவியர் பிரிவில் முதல் பரிசு பெற்ற சரவண பவதாரணி. பொருள் சிறந்த திருக்குறளில் உரித்து சிறந்தவரே, இருள் சிறந்த வெளியில் வர ஏங்கி தவிப்பவரே, கடு சுமந்து சோறாமல் கண்ணீரை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி அவையோரை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். உலகை வெல்வதை விட மனதை வெல்வது மிகவும் கடினம் என்கிறார் புத்தர். கொந்தளிப்பான காற்றை வெல்வதை விட மனதை வெல்வது மிகவும் கடினம் என்கிறது பகவத்கீதை. தனி மனித மனதை வெல்வது அவ்வளவு கடினம் என்றால், மக்களின் மனங்களை வென்றதோடு மட்டுமல்லாமல் அனைவரின் மனதிலும் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கும் காமராஜர் ஐயா பற்றி நான் கற்று உணர்ந்த விடயங்களை உங்கள் முன் நாவால் உரைவது சரவண பவதாரணி. யார் சொன்னது பெருந்தலைவர் படிக்காத மேதை என்று? அன்னசத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. பாரதியை படித்ததனாலும் கல்வியின் அருமையை உணர்ந்ததனாலும் அனைவரின் கல்வி கண்ணையும் திறந்தார். மகத்தான திட்டமான மதிய உணவு திட்டத்தை தந்த மகானாக இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை. வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் யாரும் தமக்காக வாழ்ந்ததில்லை. விவேகானந்தர் முதல் அப்துல் கலாம் வரை திருமணமாகாத பல தலைவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளனர். அவர்கள் சார்ந்த துறை தொடர்பாக வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள். ஆனால் பெருந்தலைவர் மட்டும்தான் கல்வி, தொழில்நுட்பம், விவசாயம் என்ற அனைத்தையும் ஏழை எளிய மக்கள் நலனுக்காக பயன்படுத்தியவர். அதனால் மக்கள் மனதில் இடம் பிடித்தார். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், மண்ணும் விண்ணும் வேண்டேன் என்ற திருவாசகத்திற்கு ஒப்பாக வாழ்ந்தவர் பெருந்தலைவர். 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்டபோது பஞ்சாப் மாநில எல்லையில் போர் முனைக்கு சென்று நம் நாட்டு வீரர்களுடன் வீர உரையாற்றினார். வட மாநில வீரர்கள் காலாகாந்தி காலாகாந்தி என்று கூவி உத்வேகம் அடைந்தனர். அரசு பதவி எதிலும் இல்லாத ஒரு தலைவன் தமது உயிரை துச்சமாக மதித்து போர்க்களம் சென்று திரும்பியது காமராஜரை தவிர வேறு யாரும் இல்லை. தான் வாழ்வதே நாட்டிற்காக தான் என்று நினைக்கும் போது வரும் அந்த அதீத துணிச்சல் தான் ஒரு தலைவனை மக்கள் மனதில் இடம்பெற செய்கிறது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3 ஆசைகளையும் விட்ட தியாகி அவர். ஆனால் இம்மூன்றும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்டார். ஆம், மண்ணை காக்க விவசாயிகளுக்கு நீரையும், பொருளாதாரம் உயர வேலை வாய்ப்பு திட்டத்தையும், பெண் கல்வியை ஊக்குவிக்க இலவச கல்வியையும் கொடுத்தார். அதனால் மக்கள் மனதில் இடம் பிடித்தார். மக்களின் தேவைகளை உணர்ந்தவன், மக்களுக்கு எது தேவை என்பதையும் அறிந்தவனால் தான் மக்கள் மனதில் இடம்பெற முடியும். முறை வேண்டினாருக்கும் குறை வேண்டினாருக்கும் காண்டற்கு எளியனாயிருக்கும் மன்னன் ஆண்ட நிலம் உலகத்தால் போற்றப்படும். அப்படி தமிழ்நாடு இன்றளவும் சிறந்த மாநிலமாக திகழ அடித்தளம் கொடுத்த பெருமை பெருந்தலைவரை சாரும். ஒரு முறை பத்திரிகையாளர் காமராஜரிடம், ஐயா, நீங்க முதலமைச்சரா இருக்கீங்களே, உங்களுக்கு இந்த பதவி பிடித்திருக்கிறதா என்று கேட்டுள்ளார். அதற்கு காமராஜரோ, யாருக்குப்பா வேணும் அந்த பதவி? துரட்டி பிடிச்சவே அது எவமாப்பாத, ஒரே தொந்தரவு, என்ன இல்லாதவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும், அதனாலதான் அந்த பதவியில இருக்கேன் என்று கூறினார். முதலமைச்சர் என்பது ஒரு பதவி அல்ல, ஒரு வேலை என்ற எண்ணமே அவரை மக்கள் மனதில் இடம்பெற செய்தது. ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, அரசியலிலும் சில மகான்கள் அவதரிப்பதுண்டு. அப்படி அவதாரம் எடுத்து நம்முடைய வாழ்ந்தவர் தான் காமராஜர். காமராஜர் மகா புருஷர் என்ற காஞ்சி மகா பெரியவரின் ஆசையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவண பவதாரணி. நன்றி, வணக்கம்.